நீளாதுங்க ஸ்தனிகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜ நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. ஸ்ரீ பராசர பட்டர் நீளாதேவி நாச்சியாரையும் கண்ணனையும் சேர்த்து வணங்கி அவர்களை வணங்கி நிற்கிற ஆண்டாளுடைய பிரபாவத்தை சொல்லும் ஸ்லோகம் இது. நீளா துங்க ஸ்தனகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம். நீளாதேவி நாச்சியாருடைய திருமார்புகளிலே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் கண்ணன். கண்ணனுக்கும் நீளாதேவிக்கும் தான் எத்தனை தொடர்பு! நீளாதேவி நாச்சியார் சொன்னபடியெல்லாம் கண்ணன் கேட்பான் என்று ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் உக்கமும் தட்டொளியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறாள். உக்கம்னு சொன்னா விசிறி, தட்டொளின்னு சொன்னா கண்ணாடி. மார்கழி மாசம் தனுர் மாசம், நோன்பு மாசம். அதனால வருபவர்களுக்கு வெத்தலபாக்கு வைத்துக் கொடுக்கவும் நோன்பு அனுஷ்டிக்கவும் கண்ணாடி விசிறி ஆகியவை பயன்படும். அதே போல நப்பின்னைக்கு ஒரு தனிச்சிறப்பாம். கேட்கிறவர்களுக்கு கண்ணனையே தட்டில வச்சு வெத்தலபாக்காட்டம் கொடுத்துடுவலாம். கேட்கறதுக்கு வியப்பா இல்ல? ஆனாலும் ஆண்டாள் அப்படித்தான் பாடுகிறாள். உக்கமும் தட்டொளியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டுன்னு போசுறோம். ஆனா வியாக்கியானம் உரையாசிரியர் எப்படி எழுதுறாருன்னா, உக்கமும் தண்டு தட்டொளியின் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு. விசிறிய வச்சு கொடு, கண்ணாடிய வச்சு கொடு, உன் மணவாளனான கண்ணனையும் எங்களுக்கு வைத்து கொடு, அவனையே எங்களுக்கு பதியாக ஆக்கி கொடு என்று நப்பின்னிடத்தே பிரார்த்திக்கிறாள். அப்ப தான் இஷ்டப்பட்டபடிக்கு நப்பின்னை கண்ணனை யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கண்ணன் நப்பின்னை பிராட்டிக்கு அடங்கி இருப்பறாம். ஆகையால் தான் நப்பின்னையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். நீளாதேவி நாச்சியாருடைய அம்சமான அவதாரமான நப்பின்னை பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி, பூதேவி, நீளாதேவி. இதுல நீளாதேவி நாச்சியாரே நப்பின்னையாக அவதரித்தாள். பாகவத புராணத்தில் 7 ரிஷபங்களை கண்ணன் முடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நக்னஜித் என்பவருடைய பெண் சத்யா, அவளை கல்யாணம் பண்ணி கொண்டார்னு பாகவதத்தின்படி வச்சிருந்தாலும் சரி, அல்லது அழே 7 ரிஷபங்களை முடித்து கும்பனுடைய பெண்ணு நப்பின்னையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் என்று நம் தமிழ் மரபின்படி வைத்துக் கொண்டாலும் சரி, ரெண்டும் கருத்து ஒன்றுதான். 58வது அத்தியாயத்தோட கண்ணனுடைய 8 கல்யாணங்கள் முடிவடைகின்றன. அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 58வது ஸ்லோகம். அந்யான் சைவம் விதா பாரியாக கிருஷ்ணஸ்ய ஆசன் சஹஸ்ரஷः பௌமம் ஹத்வா தன் நிரோதாது ஆகிருதாஸ் சாரு தரிசனாக. இந்த 8 பேரோட இல்லாமல் கண்ணன் 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார். சுருக்கமா கடைசி ஸ்லோகத்துல கோடி காட்டி விடுறாரு இப்ப சுகர். எதுக்காக 16,000 கல்யாணம்? யார் அந்த பெண்கள்? எங்க போய் அவர்கள் இருந்தார்கள்? ஒரு இடத்துலயா கல்யாணம் நடந்தது? இதெல்லாம் பரீட்சித்துக்கு ஆச்சரியம். அப்பதான் சுகர் கதை சொல்ல போறார். நரகாசுரன் தேவ ஸ்திரீகளை எல்லாம் சிறைப்பிடித்து உள்ளே அடைத்து வைத்தான். மனித ஸ்திரீகளையும் பிடித்து வைத்திருந்தான். அவர்கள் மொத்தம் 16,108 பேர். அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து நரகாசுரனை முடித்து அவனுடைய சேனாபதியான முராசுரனையும் முடித்து கண்ணன் இவர்கள் அனைவரையும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். நமக்கு சந்தேகம் வரும், 16,100 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா இது என்ன நியாயமா இருக்கா? அத்தனை பேரை போய் ஒருத்தர் பண்ணிக்கலாமான்னா யோசித்து பார்க்கணும். பல நாட்கள் இவர்கள் நரகாசுரனுடைய சிறையிலே இருந்தார்கள். அவர்களை வெறும விடுதலை பண்ணி விட்டுட்டு பிரயோஜனம் இல்லை. ஆர் கல்யாணம் பண்ணிக்க போறா? ஒரு பெரும் சமுதாய குழப்பமே நிகழ்ந்திருக்கும். ஆதலால் தான் கண்ணனே அவர்கள் அனைவரையும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அந்த சரித்திரத்தை தான் இப்ப நாம 59வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். யதாகதோ பகவதா பௌமோ ஏன சதா ஸ்திரியாக நிருத்தா ஏததாச்சக்ஷ்வ விக்ரமம் ஷார்ங்க தன்வனஹ. கண்ணனுடைய வீர தீர செயல்களை மேலும் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எதனால நரகாசுரனை கண்ணன் கொன்னார்? யாரு நரகாசுரன்? அவருக்கும் கண்ணனுக்கு என்ன தொடர்பு? அப்பதான் சுகாச்சாரியர் சொல்றார், பூமாதேவியனுடைய மகன்தான் பௌமாசுரன். பூமியினுடைய பிள்ளை பௌமன், அவனோட அசுரன் பௌமாசுரன். பௌமாசுரனே தான் நரகாசுரன், நரகாசுரனே தான் பௌமாசுரன். அவனை சதுர்தசி அன்னைக்கு முடிச்சு விட்டார் கண்ணன். ஆனா அவள் ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தா,
அப்படி என் பிள்ளையை கொல்லும் போது என்னை சாட்சியாக வைத்துத்தான் கொல்ல வேண்டும், நான் இருக்கணும். அதனாலதான் சத்யபாமை அழைச்சுதான் கண்ணன் போறார். ஒரு கூற்று உண்டு, அதாவது பூமாதேவியனுடைய அம்சம் சத்யபாமை. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், சத்ராஜித்தனுடைய பெண்ணு தான் சத்யபாமா. சத்யபாமாவை கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அவளையும் கருடன் பேர்ல வைத்துக் கொண்டுதான் நரகாசுரனை எதிர்த்து போகிறான் கண்ணன். இப்ப நமக்கு சந்தேகம் வரும், என்ன பகை கண்ணனுக்கு நரகாசுரனுக்கும், ஏன் சண்டை மூண்டது? அதை சொல்றார். இந்திரேண கிருத சத்ரேண கிருத சத்ரேண கிருத குண்டல பந்துனா கிருத அராத்ரிஸ்தானே கிருத மராத்ரிஸ்தானேன ஞாபிதா பௌமச்சேஷ்டிதம். நரகாசுரன் அதாவது பௌமாசுரன் இந்திரனிடத்திலிருந்து ஒன்றொன்றாக பறித்து போனான். அவனுடைய கொடைய பறிச்சுன்னு போயிட்டான். மாதா அதித்தியனுடைய குண்டலங்களை பறித்து போனான். உயர்ந்த அமராவதி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை, விளையாட்டு மலை, அதையும் பறித்து கொண்டு போனான். சபாரியோ கருடாரூடா பிராக் ஜோதிஷபுரம் யயோ. இந்திரன் வந்து வழக்கம் போல் கண்ணனிடத்திலே வேண்ட பிராக் ஜோதிஷபுரம் தான் நரகாசனுடைய பட்டணம். அந்த புறத்தை நோக்கி கண்ணன் சத்யபாமியும் அமர்த்தி கொண்டு கருடன்ல ரொம்ப வேகமா போறார். கிரி துர்கைஹி சஸ்திர துர்கைஹி ஜலாக்ஞனில துர்கமம் முர பாசாயுதை கோரைஹி திருடைஹி சர்வத ஆவிருத்தம். அவனுடைய பட்டணத்துக்குள்ள நுழையவே முடியாது. மலைகளால் ஏற்பட்டிருக்கிற அகழி துர்க்கங்கள், கடல் தண்ணீரால் ஏற்பட்டிருக்கிற துர்க்கங்கள், வனதுர்க்கம், கிரி துர்க்கம், ஜலதுர்க்கம், இதெல்லாம் போராத்துக்கு அவன்கிட்ட ஒரு சேனாபதி இருந்தான். முராசுரன் பேர். முர பாசங்கள், அந்த முராசுரனுக்கு இருக்கிற சக்தியாலேயே ஊரையே கட்டி வச்சிருந்தான். இது மொத்தத்தையும் கண்ணன் தகர்த்தெறிந்து கொண்டு உள்ள போகிறார். முதல்ல முராசுரன் தான் எதிர்த்து வந்தான். அவனை கண்ணன் முடித்தார். அதனாலதான் அவருக்கு முராரிங்கிற பேர் ஏற்பட்டது. பாஞ்சஜன்ய துவனிம் ஸ்ருத்வா யுகாந்தாசனி பீஷணம் முரஹா சயான உத்தஸ்தவ் தைத்யா பஞ்சசிரா ஜலாத். 5 தலைகளோட கூடின முராசுரன் தண்ணீரில் படுத்திருந்தான். கண்ணன் சண்டைக்கு வந்தவன் தன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊத அது கண்டு பொறுக்க மாட்டாமல் முராசுரன் எதிர்த்து வந்தான். அவனை கண்ணன் முடித்தான். அவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். தஸ்யாத்மஜாக சப்த பிதுர் வதாதுராக பிரதிக்ரியாமருஷ ஜுஷக சமுத்யதாக தாம்ரஹ அந்தரிக்ஷஹ ஸ்ரவணஹ விபாவசு வசு நபஸ்வான் அருணன். இவ 7 பேரும் முராசுரனுடைய பிள்ளை. இவர்களெல்லாம் பீடங்கிற சேனாபதியை முன்னிட்டு கொண்டு வர அவர்கள் அனைவரையும் கண்ணன் முடித்தார். திருஷ்டுவா சபாரியாம் கருடோ பரிஸ்திதம் சூரியோபரிஷ்டாத்து சதிங்கணம் ததா கிருஷ்ணஞ்ச தஸ்மை வியசிருஜ சதக்னிம் யோதாம்ச சர்வே யுகபத்ஸ்ம விவ்யது. முராசுரன் சேனாபதி அழிந்தான்னு கேள்விப்பட்டு நரகாசுரன் அதீத கோபத்தோட தென் பெரும் படையை திரட்டி கொண்டு கண்ணனோடே சண்டையிட வந்தான். உஹ்யமானஹ சுபர்ணேன பக்ஷாபியாம் நிக்னதா கஜான் கருத்மதா ஹன்யமானாக துண்ட பக்ஷ நகை கஜாக. முதல்ல தன்னுடைய நீண்ட ஆயுதங்களாலே கருடனை அடித்தான். இப்ப நாம போய் மேருமலையை அடிப்போம், ஹிமாச்சலத்தை அடிப்போம், அசையுமா? ஆனா ஓங்கி அடிச்சிருக்கான். வஜ்ராயுதத்தை போன்ற ஆயுதத்தால் அடிக்க நன்கு அடியை பெற்றுக்கொண்டு பெருமானுக்காக உழைக்கிறோங்கிற திருப்தியிலே அசையாமல் கருடன் நின்னார். கருத்மதா ஹன்யமானா துண்ட பக்ஷ நகை கஜாக புறமேவாவிஷன் அர்த்தா நரகோ யுத்தியத. கருடனும் அவனுடைய படைய சின்னம் பின்னமாக்கினார். படை இங்க எங்கே சதறி ஓடித்து திருஷ்டுவா வித்ராவிதம் சைன்யம் கருடேன் ஆர்த்திதம் ஸ்வகம் தம் பௌமஹ பிராஹரஞ்சக்யா வஜ்ரஹ பிரதிஹதோ யதஹ நாகம்பததயா வித்தஹ மாலாஹத இவ திபஹ. ஒரு மாலையை வச்சிருந்து ஓங்கி யானை அடிச்சோம்னா அது அசையுமா? அதை போலத்தான் இவன் எப்பேற்பட்ட சாஸ்திரத்தால் அடித்தாலும் கருடன் அசையாமல் நின்றார். இன்னைக்கு நாம பல இடங்களிலே நீண்ட கருடனை சேவிச்சுக்கிறோம். பெருமாள்னாலே ஒரு புறத்தில் கருடன், மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேய சுவாமி. எந்த சந்நிதியில சேவிக்க போனாலும் நேர சந்நிதி கருடன் முக்கியமா எழுந்துள்ளி இருப்பார். திருக்குறுங்குடியில சேவிக்க போனா சற்றே விலகி இருப்பார். ஏன்னா நம்பாடுவான் இசையமைத்து பாடுறத நேர கேட்டுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் கருடனை சற்று விலக்கினார். என் துவஜஸ்தம்பமே விலகித்தான் இருக்கும். அதே போல தெந்திருப்பேரை மகர நடுங்குழை காத அவ்விடத்துக்கு போனாலும் குழந்தைகளுடைய விளையாட்டை நேர பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணன் கருடனை விலகி இருக்க சொன்னார். வெள்ளை சுரிசுங்கொட அழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினுடைய புள்ளைக்கடாகின்றவாற்றை காணீர் வெள்ளச்சுகம் அவன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலி மரா திருப்பேரையில் சேர்வன் நானே
அந்த கருடன் முக்கியம். அதே போல திருநறையூர் கல்கருடன் ரொம்ப முக்கியம். திரு கண்ணமங்கையிலே கருடன் பக்ஷிராஜர் ரொம்ப முக்கியம். ஆழ்வார் திருநகரியிலே பக்ஷிராஜர் சந்நிதி ரொம்பவே முக்கியம். மதுளுக்கு மேல பக்ஷிராஜர் எழுந்துள்ளிருக்கார். நாம என்ன பிரார்த்திச்சிருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பக்ஷிராஜர். அதே போலத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் நடுவா ரங்கமன்னார், ஒரு பக்கத்தில் ஆண்டாள், மற்றொரு பக்கத்தில் கருத்மான். அவரோட கருடனோட தான் பெருமாளே ஒரே ஆசனத்துல எழுந்துள்ளிருக்கார். அவர் தான் ஆசனமா இருப்பார், வாகனமா இருப்பார். ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரா. வேதமே கருடன், கருடனே வேதம். அவர் சிறகுகளை அடித்து கொண்டு கிளம்பினார்னு சொன்னால் அனைத்து பாபங்களும் ஓடி போடும். அப்படி கருடன் சண்டையிட்டார். கடைசியா பௌமாசுரன் கண்ணனை எதிர்க்க சூலம் பௌமோச்சுதம் ஹந்தும் ஆததே விததோத்யமஹ தத் விசர்காது பூர்வமேவ நரகஸ்ய சிரோஹரிஹி அபாஹராது கஜஸ்தஸ்ய சக்கரேண க்ஷுர நேமினா. தன்னுடைய சக்கராயுதத்தாலே ஆன பேர்ல வந்து கொண்டிருந்த நரகாசுரனை அடிக்க அவன் தலை அருந்து போய் கீழே விழுந்தது. பூமி பிராட்டி எல்லாவற்றையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள். தூக்கி போன குடை, குண்டலங்கள், மலை ஆகியவை திரும்ப வந்தன. ததச்ச பூஹு கிருஷ்ணமுபேத்ய குண்டலே பிரதப்த ஜாம்பூனத ரத்ன பாஸ்வரே ச வைஜயந்தியா வனமாலயார்ப்பயத் பிரச்சேதசம் சத்ரமதஹ மகாமணிம் அஸ்தௌஷீத். பூமாதேவி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றா. என் பிள்ளைய மன்னிச்சுடணும், அவனுக்கு உயிர் படுத்து சரீரம் கழுவுந்துடுத்து, அதை பத்தி அல்ல. ஆனா அந்த நரகாசுரன் ஆத்மார்க்கே அவ்வாத்மான தேவரையும் மன்னிக்க வேண்டும். இந்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம எல்லாருமே இதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம். நமஸ்தே தேவதேவேஷ சங்கசக்கர கதாதர பக்தேச்சோபாத்த ரூபாய பரமாத்மன்னு நமஸ்துதே. தேவர்களுக்கு தேவனே, சங்கு சக்கரங்களை தரித்தவனே, பக்தர்கள் ஆசைப்பட்ட வடிவத்தில் காட்சி கொடுப்பவனே, பரமாத்மாவே உனக்கு வணக்கம். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரையே. தாமரை போன்ற நாபி கமலம், தாமரை மாலை அணிந்தவனே, தாமரை போன்ற திருக்கண்கள் படைத்தவனே, தாமரை போன்ற திருவடி படைத்தவனே, அடித்தளமும் தாமரையே அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால் வடித்தடங்கள் மலரவளோ வரையாக துள்ளிருப்பான் என்கின்றாளால் என் அனைத்தும் தாமரை. நமோ பகவதே துப்யன் வாசுதேவாய விஷ்ணவே புருஷாய ஆதிபீஜாய பூர்ண போதாய தே நமஹ. பகவானே, கல்யாண குணங்கள் நிரம்பியவனே உனக்கு வணக்கம். வசுதேவன் பிள்ளையே வணக்கம். விஷ்ணுவே வணக்கம். ஆதி புருஷனே வணக்கம். உலகத்துக்கே காரணமே வணக்கம். கல்யாண குணங்களால் பூர்ணனே வணக்கம். ஞானத்தால் பூர்ணனே வணக்கம். அஜாய ஜனைத்ரேஸ்ய பிரம்மணே அனந்த சக்தையே பராவராத்மன் பூதாத்மன் பரமாத்மன் நமோஸ்துதே. பர அவர அனைவருக்குள்ளும் இருப்பவனே, ஜீவராசிகள் அனைத்துக்குள்ளும் உரைபவனே, பிறப்பிலியே அனைவரும் பிறப்புக்கு காரணம் ஆவனே, பிரம்மமே அனந்த சக்தி படைத்தவனே உனக்கு வணக்கம். தஸ்யாத்மஜோயம் தவ பாத பங்கஜம் பீதஹ பிரபன்னார்த்தி ஹரோபசாதிதஹ தத் பாலயேனம் குரு ஹஸ்த பங்கஜம் சிரஸ்யமுஷாகில கல்மஷாமகம். இதோ பௌமாசுரனுடைய பிள்ளை பகதத்தன் அவனுக்கு பேர். அவன் உன் திருவடிகளிலே பணிய வந்திருக்கிறான். உன் திருக்கைகளை அவன் தலையில் வைத்து ஆசீர்வதிப்பாய். அவன் குலத்தையெல்லாம் மன்னித்து விடு என்று பிரார்த்திக்க கண்ணனும் பொறுத்தான். அங்கிருந்து 16,000 பெண்களுக்கு விடுதலை கொடுத்தான். தத்திர ராஜன்ய கன்யானாம் ஷட் சஹசிராதிகாயுதம் பௌமாகிருதானாம் விக்ரம்ய ராஜப்யோ ததிருஷே ஹரிஹி பூயாத் பதிரயம் மஹ்யம் தாதா ததனுமோததாம் இது சர்வா பிரதக் கிருஷ்ணே பாவேன கிருதயம் ததுகு. 16,100 பேரும் பிரம்மாவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். கண்ணனையே எங்களுக்கு பதியாக கொடுக்க வேண்டும். அனைவரையும் கல்யாணம் பண்ணார். எல்லாரையும் 64 ஐராவதம் போன்ற யானைகளோட பல பல குதிரப்படகளோட துவாரகா நகரத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆக கண்ணனுடைய அனைத்து திருக்கல்யாணங்களும் இதோடு முற்று பெறுகின்றன. இதுமே பாரிஜாத மரத்தை எப்படி அபகரித்து வந்தான்கத்தையும் மேற்கொண்டு அனிருத்தனுடைய பிறப்பை பற்றியும் பார்ப்போம்.